நமஸ்காரம். ம். இந்த இங்க இருக்கிற பெரியவாளுக்கும், என்னோட வயசுல சின்னவாளுக்கும், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் உரித்தாகுக. இப்ப நான் சொல்லப் போறது, பெரியவாளுக்கு நமஸ்காரங்கள், குழந்தைகளுக்கும், என்னோட வயசுல சின்னவாளுக்கும் என்னுடைய நிறைஞ்ச ஆசீர்வாதங்கள். நான் இப்போது சரணாகதின்றத பத்தி பேசப் போறேன். பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்னமாச்சார். எல்லாருமே சொல்றது என்னன்னா, பரபிரம்மம் ஒண்ணு, பராசக்தின்றோ ஒத்தி தான். ஆனா இதை நம்ம என்ன பண்றோம்னா, அவளுக்கு பிடிச்ச ரூபத்துல வழிபாடு பண்றோம். சிவன் பார்வதியா, விஷ்ணு லட்சுமியா, சரஸ்வதியா, வள்ளி தேவியான சமேத முருகனா, இன்னும் எந்தெந்த கணபதியா, கணபதின்றவர் எல்லாத்துக்குமே மூலமா ஆயிடுறார். அதனால அவரை நினைக்காம எந்த காரியமும் நம்ம பண்றது கிடையாது. ஏன்னா அவர் நம்ம மனசுலயே இருக்கார். ஓம்ன்ற பிரணவத்துக்கே ஆதாரமான முழு முதற் கடவுள் அந்த விநாயகர், கணேசன். எல்லா விக்னத்தையும் நீக்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட அந்த கணபதி முதல்ல தியானம் பண்ணிட்டு, நான் இந்த சரணாகதியை பத்தி இப்போ உங்களுக்கு சில வார்த்தைகள் ஒரு 4 லைன் சொல்ல போறேன். ஆனா முழுக்க சொல்றதுக்கு இங்க டைம் இல்லாதனால நான் வெறும சாம்பிள் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல சரணாகதினா என்ன, அதை யார் பண்ணலாம், எப்படி பண்ணணும், சரணாகதின்றத பகவான் நமக்கு அனுசரிக்கிறானா, அது எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம முதல்ல அவ கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது சரணாகதி மட்டும்தான். அவன் நம்ம கிட்ட கேட்கறது, பகவான் நம்ம கிட்ட கேட்கறது, அம்பாள் நம்ம கிட்ட கேட்கறது எல்லாமே, நீ என்ன சரண அடை, முழு நம்பிக்கையோட சரணம் அடை, நான் உன்னை ரட்சிக்கிறேன்றது தான். ஒரு டாக்டர் கிட்ட போறோம், அந்த டாக்டர் கிட்ட நமக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் போறோம். அந்த நம்பிக்கை அந்த டாக்டர் மேல வைக்கிறதுனால நமக்கு அவ பண்ற வைத்தியத்துல சந்தேகம் வருதில்ல. இந்த டாக்டர் கிட்ட வரோம், கியூர் ஆயிடும் நம்புறோம், நமக்கு கியூர் ஆறுது. அவளுடைய ட்ரீட்மெண்ட் பாதி, அங்க நம்ம நம்பிக்கை பாதி. அதே மாதிரிதான் பகவானுக்கும். எந்த தெய்வமா இருந்தாலும் முழு மனசோட நம்பி, இந்த தெய்வத்தை நம்ம நம்புறோம், இந்த கஷ்டம் நம்மளுக்கு கண்டிப்பா தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம சரணாகதி பண்ணினோமானா, கண்டிப்பா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போயிடும். அந்த துக்கம் நம்மளுக்கு வராம அந்த தெய்வம் கண்டிப்பா காப்பாற்றும். அது போகட்டும். இப்போ அந்த சரணாகதி அப்படின்னாக்க, சரணம்ன்ற திருவடி தாமரை, பத கமலம், அந்த பகவானுடைய பாத கமலங்கள், அது அம்பாளா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, லக்ஷ்மி நாராயணனா இருந்தாலும் சரி, அவளுடைய பாத கமலங்கள். அந்த பாத கமலங்கள்ல கதி என்றால் துணை, மோட்சம். நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய, துணையாக இருக்கக்கூடிய, நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு திருவடிகளுக்குத்தான், அந்த கதி திருவடி தாமரைகளுக்குத்தான் சரணா கதின்னு நம்ம சொல்றோம். அந்த திருவடி தாமரையை சரணடைத்ததான் கதி என்று, வழி என்றும் துணை என்றும் சொல்றோம். அதனால அதுக்கு பேரு சரணாகதின்னு சொல்லி வந்தது. அந்த கடவுள்கிட்ட சரணம் அடையிற போது முழு மனதோட தன்னைத்தானே மனதால், வாக்கால், ஆன்மாவால், நம்ம ஐம்புலன்களாலும் ஐம்பறிகளாலும் சரணம் என்ன அடையணும். ஓ, இந்த தெய்வம் செய்யுமா, இந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, இல்லை நமக்கு நம்ம பூஜையை பகவான் ஏத்துப்பாரா, எத்தனையோ சந்தேகங்கள் நம்ம மனசுல வருது. அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமும் இல்லாம கண்டிப்பா இந்த காரியம் நடக்கும். நான் முருகனை பூஜை பண்றேன், விஷ்ணுவை பூஜை பண்றேன், சிவனை பூஜை பண்றேன், அம்பாளை பூஜை பண்றேன், லட்சுமியை பூஜை பண்றேன், இந்த காரியம் நடக்கும். அவ பாதத்துல விட்டுட்டேன், மொத்தம் அவ பொறுப்பு, என் கடமை பூஜை பண்ணிட்டு என்னுடைய தினப்படி வேலைகளை பண்றது மட்டும்தான் அப்படின்னு நம்ம இருந்தோமானா, நமக்கு கண்டிப்பா காரியங்கள்லாம் நிச்சயமா நன்னா அந்த சரணாகதிக்கு பலன் இருந்து காரிய சித்தி ஆகும். இப்போ அந்த சரணாகதி
அப்படின்றது எப்படி கிடைக்கும், யார் பண்ணுறது, அதை பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ சரணாகதி அப்படின்னு சொல்கிற போது நம்ம யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம். அதுக்கு மடி, ஆச்சாரம், நியமம், பூஜை, சாப்பிட்டுட்டு பண்ணணும், சாப்பிடாத பண்ணணும், இது எதுவுமே தேவையில்லை. நீ எந்த நிலைமையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யார் நடுவில் இருந்தாலும் சரி, அப்பா ஒன்று நான் மனசார சரணாகதி பண்ணுறேன், நீ என்னை காப்பாத்து, உன்னை தவிர எனக்கு கதி கிடையாது, துணை கிடையாது, இந்த உலகத்துல மொத்தமே எல்லாமா நிறைஞ்சிருக்குவன் தொமேவ மாதாசா பிதா தொமேவ தொமேவ பந்து சகா தொமேவ தொமேவ சேவியஸ்ய குருஸ்தமேவ தொமேவ சர்வம் மம தேவ தேவா அப்படின்னு சொல்லி எல்லாமாவே அம்மாவா, அப்பாவா, குருவா, துணைவனா, நண்பனா இருக்கக்கூடியவன் நீதான் நம்ம சரணம் பண்ற போது அந்த சரணத்துக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். பாக்கி அப்புறம் பார்க்கலாம். நமஸ்காரம்.